எந்த வேலையும் செய்யறது பெரிய விஷயம் கிடையாது. டெடிகேஷனோட செய்யறதுதான் பெரிய விஷயம். பிடிச்சு செய்யறதுதான் ஒரு விஷயம். இந்த டெடிகேஷன் பிடிச்சு செய்யற வேலைன்னு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருந்துச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி சென்னையில பத்மான்னு சொல்லி ஒரு வீடியோ வைரல் ஆகி பாத்தீங்களா? எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? யாரும் பாத்தீங்களா? நீங்க பாத்திருக்கீங்களா? வாங்க, நீங்க முன்னாடி வாங்க. வீடியோ ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. பத்மாங்கிற ஒருத்தவங்க அந்த அவங்க செஞ்ச செயல் தான் வந்து ஒரு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. நீங்க சொல்றீங்களா அவங்கள பத்தி? சொல்லுங்க. தூய்மை பணியாளர். அவங்களுக்கு வந்து 45 பவுன் நல்லா குப்பையில கிடந்து எடுத்த 45 பவுனை காவல்துறையிட போய் ஒப்படைச்சதுனால முதல்வர் பாராட்டி 1,00,000 ரொக்கப்படி. ஆசைங்களா? அப்ப நேர்மையா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. வறுமையிலும் நேர்மையா இருக்கிறது பெரிய விஷயம். பாத்தீங்களா? அவங்க ஒரு தூய்மை பணியாளர். அவங்க வந்து அவங்க வேலைய புடிச்சு டெடிகேஷனா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது எப்பவுமே வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்களா? யாராவது சாப்பாடு கொடுப்பாங்களா? அப்படி யாராவது சாப்பாடு கொடுப்பாங்களா? இவங்க ஏதோ கிளீன் பண்ணி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு பாக்ஸ், நம்ம அருண் ஐஸ்கிரீம் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஒரு வீட்டுல ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸ் ஒரு கவர்ல இருந்திருக்கு. அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, சரி யாராவது சாப்பாடு நம்ம வச்சுட்டு போயிருப்பாங்க, அந்த சாப்பாடு நம்ம ஏதாவது கொடுத்து போயிருக்காங்க. ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்க. 45 பவுன் நகை. இன்னைக்கு ரேட்டு எப்படியா இருந்தாலும் 50 லட்சம் ரூபாய்க்கு 55 லட்சம் ரூபாய் வரும். கைகூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து. அவங்க நினைச்சிருந்தா அதை அவங்க என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். உடனே கொண்டு போய் பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, இது யாருன்னு கேட்டு கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்கள்ட்ட போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேட்டிருக்காங்க, என்னவா இப்படி பண்றீங்க, கொடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க மறுத்துனாங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்காரர், அவரும் தூய்மை பணியாளர், அவர் வந்து 1.25 லட்சம் ரூபாய் நான் பணம் எடுத்தேன். இந்த மாதிரி குப்பையில இருந்து எடுத்தேன். அதை கொண்டு போய் ஸ்டேஷன்ல கொடுத்தேன். நான் வீட்டுக்காரர் நான் கேட்டேன், என்ன கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு கேட்டு அவர் சொன்னாரு, உழைக்கிற பணத்தை தவிர வேற எந்த பணமும் ஒட்டாது. நம்ம உழைச்சு நம்ம சம்பாதிக்கிற பணத்தை தவிர எந்த பணமும் ஒட்டாது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த சொன்னாரு. அதைத்தான் நானும் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளோ டெடிகேஷனா அவ்வளோ பிடிச்சு அவங்க வேலையை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு எல்லாத்தாலே பாராட்டப்படுறாங்க. நாங்களும் எங்கேயோ இருக்க அவங்களுக்கு ரொம்ப பாராட்டிக்கிறோம், வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தான் செய்யற வேலையை டெடிகேஷனோட செய்யணும். அன்பே என்றும் தீர்வாகும்.